ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய, அதாவது தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு நாள். இதுலையும் தை அமாவாசை அப்படின்றது மிகப்பெரிய அமாவாசையாக கருதப்படுது. நீங்கள் வருடம் முழுக்க அமாவாசைக்கு தர்ப்பணம் எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்னாலுமே இந்த தை அமாவாசை அன்னைக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் முழுக்க முழுக்க உடனடியாக அவங்கள போய் சேரும். அதனால் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவங்க எல்லாருமே இந்த ஒரு நாளை தவற விடாமல் தர்ப்பணம் கொடுங்க. அதே மாதிரி வீட்டில் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய படையல் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டில் முன்னோர்களுடைய படத்தை வச்சு வாழை இலையில் நம்ம அவங்களுக்கு படையல் போட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடணும். இதுதான் மிகச்சரியான முறை. அப்படி நம்ம படையல் போடும்போது, அதாவது சமைக்கும்போது முக்கியமான சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் சேர்க்கக்கூடாத சில காய்கறிகள் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி கட்டாயமாக சேர்க்க வேண்டிய காய்கறிகளும் இருக்குங்க. அதை நான் இந்த பதிவில் சொல்கிறேன், முழுமையாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்கள் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய், புடலங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, சேப்பக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, சேனைக்கிழங்கு, இதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக வாழைக்காய் சேர்க்கணுங்க. வாழைக்காய் அப்படின்றது நம்ம வாழையாக நம்ம வம்சம் விருத்தி ஆகணும், நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்றதுக்காக தான் வாழைக்காய் முக்கியமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, முக்கியமாக இப்போ சேர்க்கவே கூடாத சில காய்கறிகளை நான் சொல்கிறேன். முட்டைக்கோஸ் சேர்க்கக்கூடாது. நூக்கல், முள்ளங்கி, பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சவ் இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் இன்றைக்கி சமைக்க வேண்டாங்க. நம்ம செய்கிறது சரியாக செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு அதுக்குண்டான பலன் கிடைச்சே தீரும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யும் பொழுது பார்த்து செய்யுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.